அரசு பள்ளி முதுகலை வணிகவியல் ஆசிரியர் போட்டித் தேர்விற்கு தயாராகக்கூடிய தேர்வர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்பு வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் இன்ட்ரோடக்ஷன்ஸ் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் சில முக்கியமான எம்சிக்யூ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எதெல்லாம் வந்து இந்த பகுதியிலேருந்து கேட்கலாம் அப்படிங்கிறது மாதிரி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நேரடியாக வந்து காணொலிக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா த வேர்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஹேஸ் பீன் டிரைவ்டு ஃப்ரம் த லத்தீன் டேர்ம். இது வந்து உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். இது வந்து எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னு சொல்லி ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறது அதுதான் மிகச் சரியான விடை. இப்போ அந்த லத்தீன் டேர்ம் அப்படிங்கிறத வந்து நீங்கள் சரியாக ஞாபகத்தில் வச்சுக்கணும், ரைட்டுங்களா? அடுத்து மீதமுள்ள ஆப்ஷன்ஸ் வந்து என்ன இருக்குது அப்படிங்கிறத, அதுக்கு என்ன கொஸ்டின்ஸ் வந்து ஃப்ரேம் ஆகும் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அந்த வகையில் பார்க்கும்போது இந்த ஸ்டாட்டிஸ்டா அப்படிங்கிறது வந்து இத்தாலியன் டேர்ம், அடுத்து வந்து ஸ்டாட்டிஸ்டிக்யூ அப்படிங்கிறது வந்து ஃப்ரெஞ்சு டேர்மு, அடுத்து வந்து ஸ்டாட்டிஸ்டிக் அப்படிங்கிறது ஜெர்மன் டேர்ம், சரிங்களா? இப்போ இதை வந்து எப்படி சார் எளிமையாக ஞாபகத்தில் வச்சுக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இந்த லத்தீன்காரங்கெல்லாம் வந்து ஸ்டேட்டஸ் பார்ப்பாங்க அப்படிங்கிறது மாதிரி ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த இட்டாலியன் ஸ்டாட்டிஸ்டா அப்படிங்கிறது வந்து இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாட்டிஸ்டாலையும் அந்த டிஏ வரும், இட்டா அப்படிங்கிறதுலையும் டிஏ வரும், சரிங்களா? அந்த இட்டாலியன் ஸ்டாட்டிஸ்டா, அப்போ வந்து இட்டா ஸ்டாட்டிஸ்டா அப்படிங்கிற மாதிரி ஞாபகத்தில் வச்சுக்கலாம். ஃப்ரெஞ்சுக்காரங்க அப்புறம் கியூவில் நிற்பாங்க அப்படின்னு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, சரிங்களா? ஃப்ரெஞ்சுக்காரங்க எல்லாம் கியூவில் நிற்பாங்க அப்படின்னு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, ஸ்டாட்டிஸ் கியூ அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் வந்து ஜெர்மன், அந்த அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா மேன் அப்படிங்கிற மாதிரி வருது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த ஜெர்மன் அப்படிங்கிறது அந்த ஜெர்மன்காரங்க பூரா வந்து ஸ்டிக்கு வச்சு நடப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஜெர்மன்காரங்க எல்லாம் ஸ்டிக்கு வச்சு நடப்பாங்க, அந்த மாதிரி ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இப்படி ஞாபகத்தில் வச்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியாக வந்து நம்ம வந்து ஆன்சர் பண்ணிடலாம். இப்போ இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்னா அதுக்கு வந்து பொலிட்டிக்கல் ஸ்டேட் அப்படிங்கிறதா வந்து ஓவராலாக வந்து அந்த கன்க்ளூஷனுக்கு அந்த மீனிங்க்கு வருவாங்க, சரிங்களா? அடுத்து கொஸ்டின் நம்பர் 2. The word statistics has been derived from the இட்டாலியன் டேர்ம். இதை நான் சொன்னேன், அந்த டிஏ மட்டும் ஞாபகத்தை வச்சுக்கலாம். இட்டாலியன், அப்போ டிஏனா இங்கே டிஏ வரணும், அப்போ டிஏனா இங்கே வந்து ஸ்டாட்டிஸ்டா, அதுதான் சரியான ஆன்சரு. இது மாதிரி நீங்கள் ஈஸியாக வந்து ஆன்சர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். அடுத்த கொஸ்டின் நம்பர் 3 வந்து பார்த்தீங்கன்னா the word statistics has been derived from the German term. இப்போ ஜெர்மன்னா ஜெர்மன்காரங்க வந்து அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டிக் வச்சிருப்பாங்க அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஜெர்மன்காரங்க எல்லாருமே ஸ்டிக் வச்சு நடப்பாங்க அப்படின்றத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அப்போ அதை வச்சு நம்ம ஈஸியாக வந்து ஆன்சர் பண்ணலாம் ஸ்டாட்டிஸ்டிக் அப்படிங்கிறது. அடுத்து வந்து the word statistics has been derived from the French term அப்படிங்கிறது. இப்போ ஏற்கனவே சொன்ன பிரெஞ்சுக்காரங்க அப்புறம் கியூல நிற்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு, சரிங்களா? அந்த கியூ அப்படிங்கிறத வச்சு நீங்க ஈஸியா வந்து இதை வந்து ஆன்சர் பண்ணிடலாம், ஸ்டாட்டிஸ்டிக் கியூ அப்படிங்கிறது. அடுத்த கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா who was the first to use the term statistics அப்படிங்கிறது. இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படிங்கிற வார்த்தையை முதல்ல அந்த டேர்மை வந்து பயன்படுத்தினது யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா காட்ஃப்ரெட் டச்சன்வெல். அவர் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முதல்ல வந்து அந்த டேர்மை வந்து பயன்படுத்தியிருப்பாரு. இப்போ இதற்கு சரியான விடை வந்து பார்த்தீங்கன்னா காட்ஃப்ரெட் டச்சன்வெல் அப்படிங்கிறது. இந்த காட்ஃப்ரெட் டச்சன்வெல் அவரை தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாதர் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னு சொல்லுவோம். சில சமயங்களில் வந்து ஆர்ஏ ஃபிஷரை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபாதர் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவர் தான் முதல்ல வந்து இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தினதுனால இவர் தான் வந்து ஃபாதர் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னு சொல்கிறோம். ஒருவேளை காட்ஃப்ரெட் டச்சன்வெல் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபாதர் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு காட்ஃப்ரெட் டச்சன்வெல் வந்து உங்களுக்கு கொடுக்கல அப்படின்னா நீங்க வந்து ஆர்ஏ ஃபிஷருக்கு போகலாம், சரிங்களா? அதை பார்த்துக்கங்க. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஜான் கிராண்ட் அப்படிங்கிறவர். இந்த ஜான் கிராண்ட் அப்படிங்கிறவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இவர் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த வைட்டல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படிங்கிற ஒரு பகுதி இருக்கும், அதோட ஃபாதராக வந்து இருப்பார், சரிங்களா? ஃபாதர் ஆஃப் வைட்டல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படிங்கிறது இந்த ஜான் கிராண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிச்சிருப்போம், சரிங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிரான்சிஸ் கால்டன். இவர் தான் வந்து இந்த ரெக்ரஷன் அனாலிசிஸை வந்து டெவலப் பண்ணவர். இவர் தான் வந்து பயோ ஸ்டாட்டிஸ்டிக்ஸோட ஃபாதர், சரிங்களா? பிரான்சிஸ் கால்டன் தான் வந்து பார்த்தீங்கன்னா பயோ ஸ்டாட்டிஸ்டிக்ஸோட ஃபாதராக வருவார். அடுத்து ஆர்ஏ ஃபிஷர். இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாதர் ஆஃப் மாடர்ன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இவருக்கு இன்னொரு சிறப்பு இருக்கு. இவர் தான் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பெரிமெண்டல் டிசைனோட ஃபாதரும் கூட, சரிங்களா? இந்த எக்ஸ்பெரிமெண்டல் டிசைன்ல தான் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸை வந்து இவர் வந்து உள்ளுக்குள்ள கொண்டு போய் டெவலப் பண்ணியிருப்பாரு. அதனாலதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இவரை வந்து ஃபாதர் ஆஃப் மாடர்ன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் எக்ஸ்பெரிமெண்டல் டிசைன் அப்படின்னு சொல்லுவாங்க. சில சமயத்துல வந்து எக்ஸ்பெரிமெண்டல் டிசைனோட ஃபாதர் யாரு அப்படின்னு கூட உங்களுக்கு வந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்ப அந்த மாதிரி கேட்டாங்க அப்படின்னா எக்ஸ்பெரிமெண்டல் டிசைனோட ஃபாதர் வந்து யாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆர்ஏ ஃபிஷர், சரிங்களா? இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 பேர் வருவாங்க. ஸ்டாட்டிஸ்டிக்ஸை பொறுத்த மட்டும் ஒரு 3 பேர் வருவாங்க. ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா பிரான்சிஸ் கால்டன், இன்னொருத்தர் வந்து கார்ல் பியர்சன், அடுத்து வந்து ஆர்ஏ ஃபிஷர். இந்த 3 பேர் தான் இந்த 3 பேரோட பெருமளவு பங்களிப்பு வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் இருக்கு. கார்ல் பியர்சன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் தான் வந்து கார்லேசனை டெவலப் பண்ணியிருப்பாரு, ஸ்கீவ்னஸ் அவர் தான் டெவலப் பண்ணியிருப்பாரு. இந்த ஸ்கை ஸ்கொயர் டெஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய குட்னஸ் ஆஃப் ஃபிட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த குட்னஸ் ஆஃப் ஃபிட் அது ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டெஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது, சரிங்களா? ஸ்டாட்டிஸ்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டெஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹை ஸ்கொயர் டெஸ்ட் இருக்கு பாத்தீங்களா? அதை வந்து டெவலப் பண்ணது, அதாவது குட்னஸ் ஆஃப் ஃபிட்னு அதுக்கு ஒரு பேர் இருக்கு, அதை வந்து டெவலப் பண்ணது வந்து கார்ல் பியர்சன் தான். இவங்களோட கான்ட்ரிபியூஷன் வந்து பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு. இந்த பிரான்சிஸ் கால்டனை வந்து பாத்தீங்கன்னா ஃபாதர் ஆஃப் பயோஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால அதை பாத்துக்கங்க. இந்த
இந்த பயோஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பான முறையில் உங்களுக்கு வந்து கேட்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு. சரிங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஹூ இஸ் ரெக்கார்டட் அஸ் எ ஃபாதர் ஆஃப் வைட்டல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படிங்கிற ஒரு குறிப்பிட்ட பகுதியை மட்டும் எடுத்து வந்து படிக்கிறது. சரிங்களா? உதாரணத்துக்கு வந்து பிறப்பு இறப்பு இருக்கு பார்த்தீங்களா, அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பார்ட், ஒரு சின்ன பார்ட்டை மட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எடுத்து படிக்கிறது. அதை தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது மென்ஷன் பண்ணுவாங்க. இப்போ ஃபாதர் ஆஃப் வைட்டல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஜான் கிரான் தான் வருவார். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரான்சிஸ் கால்டன் வந்து பயோஸ்டாட்டிஸ்டிக்ஸோட ஃபாதர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஃபாதர் ஆஃப் மாடர்ன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் எக்ஸ்பெரிமெண்டல் டிசைன்றது ஆரிய ஃபிஷரை சொல்கிறோம். காட்ஃப்ரெட் டச்சன்வுட் வந்து ஃபாதர் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சரிங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹூ டிஃபைன் த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இஸ் த சயின்ஸ் ஆஃப் ஆவரேஜ். இப்போ இதுலேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சில கேள்விகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல இருந்து வரலாம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஹூ டிஃபைன்ஸ் த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இஸ் த சயின்ஸ் ஆஃப் ஆவரேஜ். அதாவது சில டெஃபனிஷன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சில ஆத்தர்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க ஸ்டாட்டிஸ்டிக்ஸை பற்றி. இப்போ அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சயின்ஸ் ஆஃப் ஆவரேஜ் அப்படின்னு சொன்னவர் யாரு அப்படின்னு சொல்லி கேட்கலாம். சயின்ஸ் ஆஃப் கவுண்டிங் அப்படின்னு சொன்னவர் யாரு அப்படின்னு சொல்லி கேட்கலாம். சரிங்களா? இப்போ சயின்ஸ் ஆஃப் ஆவரேஜ்னு சொன்னவரும் சயின்ஸ் ஆஃப் கவுண்டிங்னு சொன்னவரும் ரெண்டுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏஎல் பவுலே தான். சரிங்களா? ஏஎல் பவுலே அவர் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சயின்ஸ் ஆஃப் ஆவரேஜ்னு சொல்லியிருப்பாரு, சயின்ஸ் ஆஃப் கவுண்டிங்னு சொல்லியிருப்பாரு. அது மட்டும் இல்லாது இன்னும் 2 டெஃபனிஷன் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸுக்கு வந்து அவர் கொடுத்திருப்பாரு. சயின்ஸ் ஆஃப் மெஷர்மெண்ட் ஆஃப் சோசியல் ஃபினாமினா ரெக்கார்டட் அஸ் ஹோல் இன் ஆல் த மேனிஃபெஸ்டேஷன் அப்படிங்கிற அந்த டெஃபனிஷனும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் தான் கொடுத்துருப்பாரு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆர் நியூமரிக்கல் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஃபேக்ட் இன் எனி டிபார்ட்மெண்ட் ஆஃப் என்கொயரி பிளேஸ் இன் த ரிலேஷன் ஆஃப் ஈச் அதர் அப்படின்ற டெஃபனிஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் தான் கொடுத்துருப்பாரு. சார் இந்த டெஃபனிஷன்லாம் எப்படி ஞாபகத்தில் வச்சுக்கிறது? கண்டிப்பான முறையில் டெஃபனிஷன்ல இருந்து ஏதாவது ஒரு கொஸ்டின்ஸ் வந்து கேட்கலாம். இது சொன்னது யார், இந்த கூற்றை கூறியவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கலாம். சரிங்களா? அப்படி வரும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து ஏதாவது கீவேர்ட்ஸ் வந்து அண்டர்லைன் பண்ணி மார்க் பண்ணிக்கிட்டு அது மாதிரி வந்து நீங்கள் வந்து அதாவது ஒரு கீவேர்டு நீங்கள் யூஸ் பண்ணது அடுத்ததோட வந்து கண்டிப்பான முறையில் அதே தான் கீவேர்டாக யூஸ் பண்ணாத அளவுக்கு ஏதாவது ஒரு யூனிக்கான வேர்டை வந்து கீவேர்டாக வந்து யூஸ் பண்ணணும். அதில் அப்படி பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வச்சுங்களேன், இப்போ உதாரணத்துக்கு வந்து ஏஎல் பவுலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா த சயின்ஸ் ஆஃப் மெஷர்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரிங்களா? இப்போ இந்த வார்த்தையை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கீவேர்டாக இதை யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இந்த சயின்ஸ் ஆஃப் மெஷர்மெண்ட் அப்படிங்கிற வார்த்தையை வந்து நீங்க கீவேர்டா யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஈஸியா இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி இந்த மேனிஃபெஸ்டேஷன் அப்படிங்கிற வார்த்தையை கூட நீங்க வந்து கீவேர்டா யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மெஷர்மெண்ட் மேனிஃபெஸ்டேஷன் அப்படிங்கிற வார்த்தை வந்துச்சுன்னா அந்த டெஃபனிஷனை சொன்னாரு, அந்த கூற்று சொன்னவர் வந்து ஏஎல் பவுலே அப்படிங்கிற மாதிரி நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கலாம். அப்போ சயின்ஸ் ஆஃப் ஆவரேஜ்னு வந்தா, சயின்ஸ் ஆஃப் மெஷர்மெண்ட்னு வந்தா, சயின்ஸ் ஆஃப் கவுண்டிங்னு வந்தா, சயின்ஸ் ஆஃப் நியூமரிக்கல் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஃபேக்ட். சரிங்களா? நியூமரிக்கல் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஃபேக்ட் அப்படிங்கிற வார்த்தை வந்துச்சுனாலே அது எல்லாமே யாருக்கு சொந்தமானது அப்படின்னா ஏஎல் பவுலேவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா சொந்தமானது அப்படிங்கிறது மாதிரி நம்ம ஈஸியா வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 8th கொஸ்டின் அது ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இஸ் எ சயின்ஸ் ஆஃப் கவுண்டிங் அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னா ஏஎல் பவுலே தான். சரிங்களா? மொத்தம் ஒரு 4 டெஃபனிஷன் சொல்லியிருக்காரு ஏஎல் பவுலே. அந்த 4மே ரொம்ப முக்கியமான டெஃபனிஷன். இந்த 4மே நீங்க வந்து பாத்துங்க. அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹூ டிஃபைன்ஸ் த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இஸ் த சயின்ஸ் ஆஃப் எஸ்டிமேஷன் அண்ட் ப்ராபபிலிட்டிஸ். இப்போ இதில் வந்து ப்ராபபிலிட்டிஸ்ன்ற வார்த்தையை மட்டும் நீங்கள் கீவேர்டாக யூஸ் பண்ணிக்கலாம். ப்ராபபிலிட்டின்னு வந்துட்டாலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் போர்டிங் டென்னுக்கு வந்துடலாம். சரிங்களா? ப்ராபபிலிட்டின்னு வந்துட்டாலே வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கு வந்துடலாம்னா நீங்கள் போர்டிங் டென்னுக்கு வந்துடலாம். சரிங்களா? அப்போ வந்து சயின்ஸ் ஆஃப் எஸ்டிமேட்ஸ் அண்ட் ப்ராபபிலிட்டி அப்படிங்கிற வார்த்தையை நீங்கள் பார்த்துட்டீங்கனாலே ப்ராபபிலிட்டியை கீவேர்டாக வச்சுட்டு போர்டிங் டென்னுக்கு வந்துருங்க, முடிஞ்சு. அடுத்தாப்புல வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த WI கிங்னு ஒருத்தர் இருக்காரு பாத்தீங்களா, அவர் ஒரு டெஃபனிஷன் வந்து கொடுத்துருக்காரு. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அஸ் த மெத்தட் ஆஃப் ஜட்ஜிங். இப்போ இந்த ஜட்ஜிங்ன்ற வார்த்தையை வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த WI கிங்குக்கு வந்து நீங்க வந்து என்னவா எடுத்துக்கலாம்னா கீவேர்டா வந்து எடுத்துக்கலாம். சரிங்களா? அதாவது ஒன்னுக்கு வைக்கிற கீவேர்டு இன்னொன்னுக்கு வந்து கண்டிப்பான முறையில் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி வார்த்தைகளை நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும். அப்ப இப்ப கிங் வந்து யாரா இருப்பாங்க? ஜட்ஜா இருப்பாங்க. இல்ல ஜட்ஜு வந்து கிங்கா இருப்பாங்க. அந்த மாதிரி வந்து ஞாபகத்துல நீங்க வச்சுக்கலாம். அப்ப WI கிங் அப்படிங்கிறத நம்ம ஞாபகத்துக்கு கொண்டுட்டு வந்தோம் அப்படின்னா ஜட்ஜுன்றது ஞாபகத்துக்கு வந்துடணும். சரிங்களா? அப்ப ஜட்ஜுன்னு வந்தா கிங் வருவாரு. அப்ப கிங் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்ல நீதிபதிகளாக இருப்பாங்க, நீதிமான்களாக இருப்பார்கள். அவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன குற்றம் செஞ்சாலும் அதுக்கு சரியான தண்டனையை வழங்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கலாம். நமக்கு தேவை ஒரு மார்க் தானே. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் as the method of judging collective natural or social phenomena from the result obtaining by the analysis of the enumeration or collection அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்க ஜட்ஜிங்ன்ற வார்த்தையை மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா WI கிங்கை வந்து நீங்க ஈஸியா வந்து ஞாபகத்தில் வச்சுக்கலாம். அடுத்தாப்புல வந்து பாத்தீங்கன்னா who defines the statistics is the collection, presentation, analysis and interpretation of numerical data அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ இதுல பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் இந்த கலெக்ஷன்,
அதுக்கப்புறம் வந்து ப்ரெசன்டேஷன், அதுக்கப்புறம் அனலைசிஸ், அதுக்கப்புறம் இன்டர்பிரேஷன். சரிங்களா? இந்த வார்த்தைகள் பார்த்துட்டீங்கனாலே கலெக்ஷன், ப்ரெசன்டேஷன், அனலைசிஸ், இன்டர்பிரேஷன் இந்த வார்த்தைகளை பார்த்துட்டீங்கனாலே அது வந்து யாருக்கு சொந்தமானதுன்னா கிராக்ஸ்டன் அண்ட் கவுடனுக்கு வந்து சொந்தமானது அப்படிங்கிறது மாதிரி வந்து நீங்க ஞாபகத்தில் வச்சுக்கலாம். சரிங்களா? இப்போ வந்து நீங்க இதை சிம்பிளா வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கூட நீங்க ஞாபகத்தில் வச்சுக்கலாம். CPAI அப்படின்னு கூட ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. சரிங்களா? சிபிஎம் கட்சி கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல, அது மாதிரி CPAI அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ சின்றது கலெக்ஷன், பின்றது ப்ரெசன்டேஷன், ஏங்கிறது அனலைசிஸ், இன்டர்பிரேஷன் அப்படிங்கிறது. அப்போ இந்த 4 வார்த்தைகள் வந்துருச்சு அப்படின்னாலே அது வந்து யாருக்கு போயிரும்னா கிராக்ஸ்டன் அண்ட் கவுடனுக்கு போயிடும். இப்போ ஏன்னா டெஃபினேஷன்ல இருந்து கண்டிப்பான முறையில் இது யார் சொன்னது அப்படின்ற மாதிரி இன்ட்ரோடக்ஷன்ல இருந்து வரும்போது ஒரு கேள்வி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதை பார்த்துங்க. அந்த ஸ்லீக்மேன் அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் ஒரு டெஃபினேஷன் கொடுத்திருப்பாரு. த சயின்ஸ் which deals with the method of collecting, classifying, presenting, comparing and interpreting numerical data collected through some light on any sphere of enquiry அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பாத்தீங்களா? இப்போ இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த லைட்டை வந்து ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. சரிங்களா? இந்த லைட் அப்படிங்கிற வார்த்தையை வந்து பாத்தீங்கன்னா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஏன்னா இப்போ நீங்க வந்து கலெக்ஷன், ப்ரெசன்டேஷன், அனாலிசிஸ், இன்டர்பிரேஷன் அப்படிங்கிற மாதிரி வார்த்தைகளை ஞாபகத்தில் வச்சீங்கன்னா இங்கேயும் அதே மாதிரி கலெக்டிங், கிளாசிஃபைங், ப்ரெசென்டிங், கம்பேரிங் அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் வருது, இன்டர்பிரேட்டிங் அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் வருது. அப்போ இதுல வந்து எதை தனியா இருக்கு, எது புதுசா இருக்கு அப்படின்னு பாருங்க. இந்த லைட் அப்படிங்கிற வார்த்தை இந்த அல்லது வந்து எனி ஸ்பேர் ஆஃப் என்கொயரி அப்படிங்கிற அந்த லாஸ்ட் டேர்ம் வந்து நீங்க ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. லைட்னா ஸ்லீக்மேன் வந்துருவாரு அப்படிங்கிற மாதிரி வந்து நீங்க ஞாபகத்தில் வச்சுங்க. ஈஸியா வந்து ஆன்சர் பண்ணிடலாம். சரிங்களா? அடுத்தாப்புல வந்து பாத்தீங்கன்னா which one of the following is not a characteristic of statistics அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது வந்து அந்த குணநலன்கள்ல வராது அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. சரிங்களா? இப்போ இது மொத்தத்துக்கே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 6-7 குணநலன்கள் தான் இருக்கு. சரிங்களா? ஒன்று வந்து பாத்தீங்க அப்படின்னா அக்ரிகேட் ஆஃப் ஃபேக்ட் அண்ட் ஃபிகர்ஸ், அடுத்து நியூமரிக்கலி எக்ஸ்பிரஸ்டா இருக்கும், கம்பேரபிளா இருக்கும், எனிமரேட்டட் ஆர் எஸ்டிமேட்டடா இருக்கும், அதுக்கப்புறம் ஸ்டாண்டர்ட் ஆஃப் அக்யூரசி, அப்புறம் ப்ரீடிட்டர்மெண்ட் பர்பஸ். இதுதான் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸோட பொதுவான குணநலன்கள், கேரக்டரிஸ்டிக்ஸ். இப்போ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இந்த 6 விதமான கேரக்டரிஸ்டிக்ஸ், மொத்தம் 7 விதமான கேரக்டரிஸ்டிக்ஸ் தான் அதுக்குள்ள இருக்கும். 6 அல்லது 7 இவ்வளவுதான் இருக்கும். சரிங்களா? அப்ப நம்ம அது ஃபுல்லாமே இங்க கொடுத்துட்டோம். அக்ரிகேட் ஆஃப் ஃபேக்ட் அண்ட் ஃபிகர்ஸ், நியூமரிக்கலி எக்ஸ்பிரஸ்டு, கம்பேரபிள், எனுமரேட்டட் ஆர் எஸ்டிமேட்டட், அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் ஆஃப் அக்யூரசி, அடுத்து ப்ரீடிட்டர்மெண்ட் பர்பஸ் அப்படிங்கிறது. இப்போ எது வந்து கேரக்டரிஸ்டிக்ஸ் இல்ல அப்படின்னு பார்க்கும்போது இண்டிவிஜுவல் ஃபேக்ட் அண்ட் ஃபிகர்ஸ். இண்டிவிஜுவலை பத்தி இங்க வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல நம்ம பேசவே மாட்டோம். சரிங்களா? எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அக்ரிகேட் அந்த மாதிரி தான் நம்ம பேசுவோம். இண்டிவிஜுவலை பத்தி வந்து பாத்தீங்கன்னா பேசவே மாட்டோம். அப்ப இண்டிவிஜுவல் அப்படிங்கிறது வந்து தவறு. சரிங்களா? அப்ப 11க்கு வந்து டி ஆன்சர். அடுத்து வந்து 12 who states the statistics are the straw out of which I like every other economists have to make bricks அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து செங்கல், மார்சல் அப்படின்னு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ரைட்டா? அங்க பிரிக்ஸ்ன்றது செங்கல், செங்கல்னா மார்சல் அப்படின்னு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. செங்கல், மார்சல் அப்படின்னு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஈஸியா வந்து உங்களுக்கு வந்துடும். சரிங்களா? இப்போ இந்த கொட்டேஷனை கொடுத்துட்டு இந்த கொட்டேஷனை சொன்னது யாரு அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆர் த straw out of which I like every other economist you have to make a bricks அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க செங்கல் அப்படி மார்சல் அந்த மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அப்படி ஞாபகத்தில் வச்சுக்கோங்கன்னா ஈஸியா வந்து நம்மளுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ இதுல கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா, அவங்க எல்லாருமே வந்து எக்கனாமிஸ்ட் தான். ஏன்னா வந்து அப்பதான் வந்து நம்மளுக்கு குழப்பத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுக்காக இங்க வந்து எக்கனாமிக்ஸ்டா வந்து கொடுத்துருக்காங்க. ஆல்ஃபிரட் மார்ஷல் வந்து எக்கனாமிஸ்ட் தான் நமக்கு நல்லா தெரியும். ஆடம் ஸ்மித் வந்து ஃபாதர் ஆஃப் எக்கனாமிஸ்ட் அப்படின்னு நம்ம பார்த்திருப்போம். சரிங்களா? அடுத்து வந்து இந்த அப்டலைன் அப்படிங்கிறவர் வந்து பாத்தீங்கன்னா அவர் மீசோ அப்ரோச்னு சொல்லிட்டு ஒரு அப்ரோச் அதை வந்து அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா கொண்டு வந்திருப்பாரு. இவர் எக்கனாமிக்ஸ்ல இவரோட கான்ட்ரிபியூஷனும் அது அளப்பரியது. அவர் வந்து பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த எக்கனாமிஸ்ட் பிளஸ் வந்து ஸ்டாட்டிஸ்டிஷியனும் கூட. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஹான்சன் அப்படிங்கிறவர், இவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு புத்தகம் எழுதியிருப்பாரு. அந்த புத்தகத்தோட பேர் வந்து பாத்தீங்கன்னா பிசினஸ் சைக்கிள் அண்ட் நேஷனல் இன்கம் அப்படிங்கிறது. இது வந்து அந்த எக்கனாமிக் சைக்கிள் இருக்கு பாத்தீங்களா, அந்த பொருளாதார சுழற்சி, அந்த பொருளாதார சுழற்சியை பத்தி இந்த புத்தகத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹான்சன் வந்து சொல்லியிருப்பாரு. சரிங்களா? அதை வந்து நீங்க பாத்துங்க, மீசோ அப்ரோச் பாத்துக்கோங்க. அதே மாதிரி இவர் ஹான்சன் எழுதின புத்தகம் வந்து பாத்துங்க பிசினஸ் சைக்கிள் அண்ட் நேஷனல் இன்கம் அப்படிங்கிறது. இது எதை பத்தி பேசியிருக்கோம் அப்படின்னா பொருளாதார சுழற்சியை பத்தி பேசியிருப்பாங்க. சரிங்களா? அடுத்தாப்புல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்டாட்டிஸ்டிக்கல் லா ஆர் ட்ரூ ஒன்லி இந்த அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் லாவை பொறுத்த வரைக்கும் இப்போ இதெல்லாமே வந்து இந்த லிமிடேஷன்ஸ் வரும் பாத்தீங்களா, அந்த லிமிடேஷன்ஸ்ல வரக்கூடிய ஏரியாவை பேஸ் பண்ணி மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பாசிட்டிவ் சைட்ல நெகட்டிவ் சைட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃப்ரேம் பண்ணிப்பாங்க. இப்போ அதுல வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிக்கல் லாஸ்
ஆர் ட்ரூ ஒன்லி இன் த லாங் பீரியட் அப்படின்னு சொல்லக்கூடிய சரிங்களா. இப்போ இந்த லாங் ரன் அப்படிங்கிறது வந்து எப்படின்னா ஆவரேஜ் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியது சரிங்களா. ஒட்டு மொத்தமா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு நீண்ட காலத்துக்கு அல்லது வந்து ஆவரேஜா வந்து பாத்தீங்க அப்படின்னா அது வந்து ட்ரூவா இருக்கும். ஒட்டு மொத்தமா வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ட்ரூன்னு சொல்லிட முடியாது. ஆவரேஜா வந்து பாத்தீங்க அப்படின்னா அது ட்ரூவா இருக்கும் அப்படின்றது மாதிரியா கொண்டு போவாங்க. அதான் லாங் ரன்னு இல்லைன்னா லாங் பீரியடு இல்லைன்னா ஆன் ஆவரேஜ் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த ஆவரேஜை வச்சு பின்னாடி ஒரு கொஸ்டின் வருது, அதை வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆயிரும். அடுத்து வந்து ஸ்டாட்டிஸ்டிக்கல் ரிசல்ட் ஆர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு தெரியும் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ரிசல்ட் வந்து அக்யூரேட்டா இருக்கிறதுக்கான சான்சஸே கிடையவே கிடையாது. இது வந்து பாத்தீங்கன்னா நாட் அக்யூரேட் அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருப்போம். இது ஃபுல்லாமே லிமிடேஷன்ஸ்ல வரக்கூடியதான். அந்த லிமிடேஷன்ஸ்ல ஸ்டாட்டிஸ்டிக்ஸோட லிமிடேஷன்ஸை வச்சு கொஸ்டின்ஸ் வந்து ஃப்ரேம் பண்ணிருக்காங்க. இப்போ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நாட் அக்யூரேட் தான் சரிங்களா. அப்போ வந்து அப்ராக்சிமேட்டா வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த ரிசல்ட் வந்து கரெக்டா இருக்குன்னு நம்ம சொல்லலாமே தவிர அக்யூரேட்டா கரெக்டா இருக்கு அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது. அப்ப 14க்கு வந்து பி வந்து ஆன்சர். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டா ஆர் அப்படிங்கிறது இதுவுமே வந்து லிமிடேஷன்ஸ்ல வச்சு கொடுத்துருந்தது தான். இப்போ இதை வந்து பாத்தீங்கன்னா நாட் ஹோமோஜீனியஸ் இன் நேச்சர் அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா. இது வந்து ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டா வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒத்தத்தன்மையுடையதாக இருக்காது அப்படிங்கிறது மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. அதான் இங்க நம்ம வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம். வித்தவுட் ஹோமோஜீனியஸ்லி ஆஃப் டேட்டா கம்பேரிசன் வுட் பி ஸ்பாயில்டு சரிங்களா. அதனால அதை தெளிவா பாத்துக்கோங்க ரைட்டா. இப்ப அடுத்தாப்புல வந்து பாத்தீங்க அப்படின்னா கொஸ்டின் நம்பர் 16 வந்து பாத்தீங்க அப்படின்னா லேக் ஆஃப் கான்ஃபிடன்ஸ். இது வந்து இந்த டிஸ்டஸ்ட் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்னு ஒரு கான்செப்ட் படிப்பீங்க சரிங்களா. லாஸ்டா வந்து பாத்தீங்கன்னா 2வது சாப்டர்ல வந்து புத்தகத்துல வந்து கொடுத்துருப்பாங்க. இன்ட்ரோடக்ஷன்ல எல்லா புக்லயுமே இருக்கும், காமனா இருக்கும். லேக் ஆஃப் கான்ஃபிடன்ஸ் இன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டா அண்ட் மெத்தட் இஸ் ரெஃபர் டு அஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது வந்து இந்த லேக் ஆஃப் கான்ஃபிடன்ஸ் அப்படிங்கிறது வந்து எங்க வருது அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க சரிங்களா. இதுக்குள்ள வந்து பாத்தீங்க அப்படின்னா வருது அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. இதை வந்து பாத்தீங்கன்னா டிஸ்ட்ரஸ்ட் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல வரக்கூடியது சரிங்களா. இப்போ அதோட சேர்ந்து இன்னும் நிறைய இருக்கு. அதை இன்கம்ப்ளீட்டட் இன்ஃபர்மேஷன், அதுக்கப்புறம் வந்து அன்கம்பேரபிள் டேட்டா, அதே மாதிரி லேக் ஆஃப் டெக்னிக்கல் நாலேஜ் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், இது மாதிரி ஒரு 6 பாயிண்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. அதுல இருந்து ஒரு பாயிண்ட கொடுத்துட்டு அது எங்க இருந்து கொடுக்கப்பட்டுள்ளது அல்லது இது எதோடு தொடர்புடையது அப்படிங்கிறது மாதிரி வந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அப்ப அந்த டிஸ்ட்ரஸ்ட் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படிங்கிறது வந்து லேக் ஆஃப் கான்ஃபிடன்ஸை வந்து குறிக்கக்கூடியது. அந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் திங்கிங் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பாத்தீங்க அப்படின்னா குவான்டிடேட்டிவ் கேரக்டரிஸ்டிக்ஸை பத்தி பேசக்கூடியது சரிங்களா. மாஸ் டேட்டாவா இருக்கணும், குவான்டிடேட்டிவ் கேரக்டரிஸ்டிக்ஸா இருக்கணும், அதை பத்தி பேசக்கூடியதான் அந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் திங்கிங் அப்படின்னு சொல்லக்கூடியது. உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு நாட்டில் வருமானம் ஈட்டக்கூடிய நபர்களின் எண்ணிக்கையை வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரிக்கிறது. மொத்தமா வந்து யாரெல்லாம் வேலைக்கு போறாங்க, யாரெல்லாம் வந்து எம்ப்ளாயா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். அப்ப அந்த எம்ப்ளாயா இருக்கிறவங்களே வந்து பாத்தீங்க அப்படின்னா வயது வாரியாக, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா பாலினம் வாரியாக, அதுக்கப்புறம் அவங்களோட அந்த தொழில் வாரியாக, அதுக்கப்புறம் அவங்க ஈட்டக்கூடிய வருமானம் வாரியாக, இது மாதிரிலாம் வந்து தனியா வந்து பிரிப்பாங்க. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்டாட்டிஸ்டிக்கல் திங்கிங்ல வரக்கூடியது. அடுத்து வந்து ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்ஃபரன்ஸ் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா இது வந்து எதை பேஸ் பண்ணி இயங்கக்கூடியதுன்னா ஃபண்டமெண்டல் லாஸ் ஆஃப் மேத்தமெட்டிக்ஸ் சரிங்களா. மேத்தமெட்டிக்ஸ் அந்த கணித தொடர்புடையதோட இயங்கக்கூடியதான் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்ஃபரன்ஸ் அப்படிங்கிறது சொல்லக்கூடியது சரிங்களா. அடுத்தாப்புல வந்து பாத்தீங்க அப்படின்னா கொஸ்டின் நம்பர் 17 பொறுத்த வரைக்கும் இந்த வேர்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இஸ் யூஸ்டு இன் 2 சென்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்ப இதே கூட வந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கொஸ்டினா கேட்கலாம், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எத்தனை சென்ஸ்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கூட ஒரு கொஸ்டினா கேட்கலாம் சரிங்களா. 2 சென்ஸா வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து பிரிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. ஒன்னு வந்து சிங்குலர், இன்னொன்னு வந்து ப்ளூரல் சரிங்களா. இப்ப சிங்குலர் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா சயின்ஸ் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த சயின்ஸ் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ன்றத விட சயின்ஸ் ஆஃப் மெத்தட் அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா. இல்லைன்னா வந்து மெத்தட்ஸ் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். சயின்ஸ் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆர் மெத்தட்ஸ் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லலாம். அது வந்து சிங்குலர் சென்ஸ்ல சொல்லும்போது. ப்ளூரல் சென்ஸ்ல சொல்லும்போது எப்படி சொல்லுவோம்னா ஃபேக்ட் அண்ட் ஃபிகர்ஸ் சொல்லுவோம் சரிங்களா. ஃபேக்ட் அண்ட் ஃபிகர்ஸ் சொல்லுவோம். இப்போ சிங்குலர் சென்ஸ்ல சொல்லும்போது நான் சொன்னது மாதிரி வந்து ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெத்தட் அப்படிங்கிறது வந்து அதுல வந்து என்ன பிரின்சிபல்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணுவோம், என்னென்ன டெக்னிக்ஸ் நம்ம யூஸ் பண்ணி வந்து எப்படி வந்து டேட்டாஸ் வந்து கலெக்ஷன் பண்ணுவோம், அதை வந்து எப்படி வந்து ப்ரெசென்ட் பண்ணுவோம், அதை எப்படி வந்து அனலைஸ் பண்ணுவோம், அதை எப்படி இன்டர்பிரேட் பண்ணுவோம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து பத்தி படிக்கிறது வந்து சிங்குலர் சென்ஸ். ப்ளூரல் சென்ஸ் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா நியூமரிக்கல் டேட்டாவை பத்தி படிக்கக்கூடியது. உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா பாப்புலேஷனா இருக்கலாம், நேஷனல் இன்கமா இருக்கலாம், அன்எம்ப்ளாய்மெண்டா இருக்கலாம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. நியூமரிக்கல் டேட்டாவை பொறுத்த வரைக்கும் அந்த ஃபேக்ட் அண்ட் ஃபிகர்ஸ் அப்படிங்கறத வந்து பாத்தீங்கன்னா நியூமரிக்கல் டேட்டா அப்படின்னு நம்ம சொல்றோம். அதுதான் வந்து ப்ளூரல் சென்ஸ். உங்களுக்கு ப்ளூரல் சென்ஸ் கூட கொடுத்துட்டு வந்து பாத்தீங்கன்னா ஃபேக்ட் அண்ட் ஃபிகர்ஸ் அப்படின்னு கூட கொடுக்கலாம் சரிங்களா. அந்த மாதிரி கூட உங்களுக்கு வந்து கொஸ்டின்ஸ் கேட்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்போ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டீல்ஸ் வித் அக்ரிகேட் ஆஃப், இதுவுமே வந்து லிமிடேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து எடுத்ததுதான். ஸ்டாட்டிஸ்டிக்கோட லிமிடேஷன், அதாவது டிமெரிட்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல எடுத்ததுதான். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டீல்ஸ் வித் அக்ரிகேட் ஆஃப் வெறுமனா வந்து ஃபேக்ட் மட்டும்தான் சரிங்களா. சிங்கிள் ஃபிகர் இஸ் நாட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், அதாவது ஒரு ஃபிகரை மட்டும் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம புள்ளிகள்னு சொல்ல மாட்டான் சரிங்களா.
அது வந்து மொத்தமாக குழுவாக இருக்கக்கூடியது தான். அதான் வந்து ஃபேக்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம் சரிங்களா. அக்ரிகேட் ஆஃப் ஃபேக்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்போ வந்து ஸ்டாட்டிஸ்டிக்கல் டீல்ஸ் வித் அக்ரிகேட் ஆஃப் ஃபேக்ட் தான் சரிங்களா. ஒரு சிங்கிள் ஃபிகரை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எப்போதும் டீல் பண்ணாது அப்படிங்கிறத இங்கே சொல்ல வர்றது. அதை தான் இங்கே வந்து கொஸ்டின் எடுத்துருக்காங்க. அடுத்து வந்து கொஸ்டின் நம்பர் 19 பொறுத்த வரைக்கும் த நோஷன் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வாஸ் ஒரிஜினலி டெவலப்ட் இன் த வேர்ட். இப்போ எதுலேருந்து வந்துச்சு அந்த வார்த்தை புள்ளியியல் அப்படிங்கிற வார்த்தை அப்படின்னு பார்க்கும்போது ஸ்டேட் அப்படிங்கிற வார்த்தையிலிருந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. இந்த ஸ்டாட்டிக்யூ அப்படிங்கிறது ஸ்டாட்டிஸ்டா அப்படிங்கிறதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடி வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டோம், உங்களுக்கு தெரியும். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கேன், இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரூவ் எனிதிங் டிஸ்ப்ரூவ் எனிதிங் அல்லது வந்து நெய்தர் ப்ரூவ் நாட் டிஸ்ப்ரூவ் எனிதிங் இஸ் ஜஸ்ட் ஏ டூல் அல்லது வந்து நன் ஆஃப் திஸ் அப்படின் போது இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். நெய்தர் ப்ரூவ் நாட் டிஸ்ப்ரூவ் எனிதிங் இஸ் ஜஸ்ட் லைக் ஏ டூல் தான், அது ஒரு கருவி அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஸ்டின் நம்பர் 21 பொறுத்த வரைக்கும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கேன் பெஸ்ட் பி கன்சிடரஸ். இப்போ இதுவுமே வந்து ஒரு விவாதமே நடத்திருப்பாங்க. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து ஆர்ட்டா, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து சயின்ஸா அப்படின்றத பொறுத்த வரைக்கும் ஒரு விவாதமே நடத்திருப்பாங்க. ஒவ்வொரு இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன உதாரணங்களோட வந்து பார்த்தீங்கன்னா புக்கில் வந்து விளக்கமாக சொல்லியிருப்பாங்க. எப்படி வந்து இதை வந்து நம்ம சயின்ஸ்னு சொல்லலாம், எப்படி வந்து இதை வந்து நம்ம ஆர்ட்ஸ்னு சொல்லலாம் அப்படின்றத வந்து விளக்கமாக சொல்லியிருப்பாங்க. இறுதியாக கன்க்ளூஷன் வந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொன்னா போத் அஸ் வெல் அஸ் சயின்ஸ் அண்ட் ஆர்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க சரிங்களா. அப்போ வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கேன் பெஸ்ட் பி கன்சிடரஸ் போத் ஆர்ட் as well as science சரிங்களா. அதான் ஆன்சர். அடுத்து வந்து 22வது கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிக்கல் லா ஆர் ட்ரூ ஒன்லி ஆன் ஆவரேஜ் தான் சரிங்களா. ஏற்கனவே நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா, அதான் அந்த லாங் ரன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் பார்த்தீங்களா. லாங் ரன், லாங் பீரியடு, ஆவரேஜ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் லா வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டா இருக்காது சரிங்களா. எக்ஸாக்டா இருக்காது, கிடைக்கக்கூடிய ரிசல்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாக்டா இருக்காது, அது வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜா தான் இருக்கும். அதை தான் வந்து இங்கே வந்து சொல்லிடுறாங்க. இதுவும் டிமெரிட் பாயிண்ட் ஆஃப் வியூ, லிமிடேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூ எடுக்கப்பட்ட கொஸ்டின் தான். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பிரசன்ட் ஃபேக்ட் இன் அது வந்து டெஃபினட் ஃபார்ம் சரிங்களா. டெஃபினட் ஃபார்ம்ன்றது வந்து நியூமரிக்கல் வேல்யூவா அல்லது குவான்டிடேட்டிவா சொல்லக்கூடியதான் வந்து டெஃபினட் ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த இண்டிபெண்டன்ட் ஃபார்ம்ன்றது வந்து குவாலிட்டேட்டிவா சொல்லக்கூடியது சரிங்களா. குவாலிட்டேட்டிவ் அப்படிங்கிறது வந்து இந்த ஹெல்த், ஹானஸ்டி, பாவர்ட்டி, அப்புறம் வந்து கிரெடிட் ஒர்த்னஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா குட்வில், இந்த மாதிரிலாம் இருக்கு பார்த்தீங்களா. இதை தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குவாலிட்டேட்டிவ்னு சொல்லுவோம் சரிங்களா. நம்ம வந்து எண்ணிக்கையில வந்து இதை கொண்டு வர முடியாது. ஆனால் இதையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல உள்ளுக்குள்ள கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. அது எப்படி கொண்டுட்டு வருவாங்கன்னா இந்த அதாவது ரேங்கிங் சிஸ்டம் அந்த மாதிரி கொடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா உள்ள கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணுவாங்க சரிங்களா. அப்போ வந்து இப்போ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பிரசன்ட் ஃபேக்ட் இன் ஏ டெஃபினட் ஃபார்ம் அப்படிங்கிறது சரியான விடை. அடுத்த காணொளியில் வேறொரு எம்சிக்யூடன் உங்களை சந்திக்கிறேன். தொடர்ந்து இணைந்திருங்கள், அதிகம் பகிருங்கள். ஆதரவுக்கு நன்றி, வணக்கம்.